ஏய் கவிதா, என்ன உனக்கு பிரச்சனை இப்போ? என்ன ஏதோ வெளியே போகலான்னு சொன்னோன்னே ஏதோ தேட்டர் பப்பு எங்கே போவீங்கன்னு பார்த்தா இந்த பார்க் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. என்ன உன்னை வா வெளியே போகலான்னு நான் உன்னை கூப்பிட்டேனா? இல்லை, நீயே தானே நான் வந்தே தருவேன்னு வந்தேன். ஆமாம், அப்புறம் என்ன, நாங்கள் இங்கே போவதா கிளம்பணும். அது என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வீட்லேயே இருந்திருப்பேன்ல. ஏன்டி என்னை சொல்லாமல் கூப்பிட்டு வந்தேன்? அடியே, நான் உன்னை வரவே வேணான்னு சொன்னேன். நான் எங்கே போகிறேன்றத ஏன்டி உன்கிட்ட சொல்லணும்? நித்யா, அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு. இந்த மாதிரி இடம் தான் மனசுக்கு அமைதியாக இருக்கும். நான் தான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போக சொன்னேன். வந்துட்டா தியாகத்தின் சிகரம், அப்படியே பெரிய இவ மாதிரி பேசிடுவா. சரி, எனக்கு இந்த இடம் போர் அடிக்குது, நான் கிளம்புறேன். நித்யா இரு, கொஞ்ச நேரம் கழிச்சு போகலாம். அடி, நானே இவளை எப்படி கழட்டி விடுறதுன்னு தெரியாமல் இருக்கேன். இப்போ அவளே போகிறேன்றா. சும்மா இருடி கொஞ்ச நேரம். அவளும் நம்ம ஃப்ரெண்டு தானே. நான் அந்த வார்த்தையை சொல்லாத நான் சொல்லியிருக்கேன். வாயை முடிட்டு சும்மா நெல்லு. சரி நித்யா, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம். நீ சொன்னாலும் சொல்லனாலும் நான் கிளம்ப தான் போகிறேன். Hey, hi girls. ஐயோ, இவனுங்க இங்கே வந்தானுங்க. நான் ரொம்ப அடக்கமான பொண்ணுன்ற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த காஸ்டியூமில் பார்த்தா என் மானமே போயிடுமே. ஏய் ஹாய், நீங்கள் என்ன எந்த பக்கம்? சும்மா போர் அடிக்குதுன்னு ஒரு வாக்கிங் மாதிரி வந்தோம். மது, உங்களுக்கு எப்படி இருக்கு இப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சார். டேப்லெட்லாம் கரெக்டாக போடுறீங்களா? அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸிங் தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்கல்ல? இதோட எப்போ வர சொல்லியிருக்காங்க? மச்சான், நான் தான் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, லவ் பண்ண போகிறேன்னு சொன்னால, நான் கேட்டுக்கிறேன்டா. நீ கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இரு. அதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 days கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம அப்படியே 2 பேரும் நடந்துட்டு கொஞ்ச நேரம் பேசுவோமா? நம்ம 2 பேரும் நடந்துகிட்டே பேசலாமா? எங்க உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லை, வாங்க நம்ம நடந்துகிட்டே பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. வாங்க போவோம். மச்சான், நாங்கள் 2 பேரும் தனியாக பேச போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? நானும் வரேன்டா. ஏய், நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறதை பற்றி தனியாக பேச போகிறோம். நீ வந்து என்ன பண்ண போகிற? இவங்க 2 பேரும் தனியாக பேச விடக்கூடாது. என்ன பண்ணலாம்? ஏய் மச்சான், நான் உன்னை நம்பி தான்டா வந்தேன். நீ இப்போ அந்த பொண்ணு கூட பேச போயிட்டேன்னா எனக்கு போர் அடிக்காது. டேய், நீ கட்டிக்க போகிற பொண்ணு நாங்கள் வச்சுட்டு போர் அடிக்குதுன்ற போய் அவ கூட பேசிட்டா, பைத்தியக்காரா. இவன் இங்கே வந்தா? பார்க்குக்கு இந்த மாதிரியாடி ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஐயே, என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு? சரி மச்சான், நீ உன் ஃப்யூச்சர் ஒய்ஃபை பார்த்து சைட் அடிச்சுட்டு இருக்கேன். நான் போய் என் காதல் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு வரேன்டா. வாங்க நம்ம அப்படி போவோம். டேய் நில்றா, போகலாம். நவீன் சார் உங்களை கூப்பிட்றாரு பாருங்க. ஐயோம்மா, அவனுக்கு வேறு வேலை இல்லை. நீ வா, நம்ம 2 பேர் கொஞ்ச நேரம் போய் பேசிட்டு வருவோம். டேய் ஐயோ, தனியாக பேச கூப்பிட்டு போயிட்டானே, எப்படி இதை தடுக்கிறது? உனக்கு என்ன வந்துச்சுட்டா? அன்னைக்கு பெரிய தியாகி மாதிரி மதுவா அவன் நல்லா பார்த்துப்பா அர்ஜுன் சொன்னேன். இன்னைக்கே அவனுக்கு எரியுது. ஐயோ கூப்பிட்டு போயிட்டானே, என்ன பண்ணுறது? இன்னைக்கு புலம்பி என்ன பிரயோஜனம்? அன்னைக்கே யோசிச்சிருக்கணும். கொஞ்சம் வலிய விட்டு ஏண்டி மலைமாடு, என்னை போட்டு ஏண்டி இப்படி எடுத்துட்டு போற? போடி, உனக்கு வேற வேலை இல்லை. என்ன கவின், இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இது சும்மா வாக்கிங் போகலான்னு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. நானும் இவ்வளோ நேரம் இங்கே தானே நின்றுட்டு இருந்தேன். மது கிட்டலாம் பேசுனீங்க, நான் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? ஐயோ சாரிங்க, நான் உங்களை கவனிக்கல. கட்டிக்கு போகிறவர் நான் பக்கத்தில் நிற்கிறேன், நான் கண்ணுக்கு தெரியலையா? ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரி, அவள் தெரியுதா அவளை விசாரிக்கிறான். இவனை தான் நான் என்ன சொல்கிறது? இதெல்லாம் கேட்டால் நான் வெளியே ஆயிட்டேன். சரி வாங்களேன், நம்ம அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். நம்ம 2 பேர் பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? இதோ என் ஃப்ரெண்டு போயிருக்கான், நான் அவன் கூட போறேங்க. பாய். அரவிந்த், கட்டிக்கு போறவ என்கிட்ட பேச ஒன்றும் இல்லையா? அவன் ஃப்ரெண்டு மதுவை கூட்டு போயிருக்கான்னு அவன் பின்னாடியே போகிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், நானே செம்ம காண்டில் இருக்கேன். தேவையில்லாமல் பேசி என் மூடை இன்னும் கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணாத, ஒழுங்காக ஓடிடு. ஐயோ அப்பா, பயந்துட்டேன்டா. கொஞ்சம் அடங்குறியா? ஏய், சத்தமாக பேசாத, ஸ்லோவாக பேசு. பக்கத்தில் தானே இருக்கேன். என்னடி பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? நான் அடுத்தவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு பிரச்சனை வரதுக்கு நான் என் வாழ்க்கையை வாழ்கிறேன். எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா? ஆமாம், அவள் பண்ண ஒர்க்கை நான் பண்ணதா சொல்லி தான் அவன் மனசில் இடம் பிடிச்சேன். இப்போ என்ன அது கொடுக்கணும்? எனக்கு என்னம்மா வந்துச்சு? எனக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்கு என்னை இப்போ கூப்பிட்ட? சும்மா உள்ள லைக்.
ஏய் அவ ஒரு சைடு என்னை காண்டி ஏத்துறா, நீ இன்னொரு சைடு என்னை காண்டி ஏற்றிட்டு இருக்கியா? நாங்கள் ஒன்றுமே பண்ணலையம்மா, எல்லாத்தையும் நீ தான் பண்ண. அப்படி பார்த்தா நீ தான் சந்தோஷமாக இருக்கணும், ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க? எங்கடி என்னை சந்தோஷமாக இருக்க விடுறீங்க? அதான் குறுக்கு நீங்கள் 2 பேரும் வந்து எல்லாத்துக்குமே தடையாக நிற்கிறீங்களே. இனி அடுத்த வாழ்க்கையை தட்டி பறிச்சேன், அப்பயும் உனக்கு அது பத்தலை. இன்னும் வேற உனக்கு என்ன தாண்டி வேணும்? அவ்வளோ நீயும் சாவணும். செத்துறீங்களா நீங்கள் 2 பேரும், நான் சந்தோஷமாக இருப்பேன். நித்யா, யூ ஆர் கிராசிங் யுவர் லிமிட், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்னடி மைண்ட் பண்ணும்? என்ன? அவனை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரியும். ஆமாம், அவள் பண்ண ஒர்க்கை இப்போ நான் பண்ணதான் சொல்லி தான் இப்போ அவனை கல்யாணம் பண்ணுறேன். நான் லவ் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி தானே நான் பண்ணேன். இப்போ ஏன்டி அவன்கிட்ட இழிச்சு இவள் பேசிகிட்ருக்கான்? இவள் வேலை இவள் பார்க்க வேண்டியதானே? மது ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. அவள் இடத்துக்கு தான் நீ வரப்போகிறேன்னு தெரிஞ்சு கூட அவள் எதையுமே வெளியே சொல்லாமல் வாயை மூடிட்டு இருக்க காரணம் ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும்தான். அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பே நீ கொச்சையை பற்றி பேசாத. ஆமாம், ஃப்ரெண்ட்ஷிப்பு சொன்னாங்க, அதான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அவன் பின்னாடி நாய் மாதிரி சுற்றிட்டுருக்காளா? கித்யா, இனஃப் இஸ் இனஃப், வாயை மூடிடுதோட. இல்லை நானே போய் கவின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியது வரும். அப்புறம் நீ நினச்ச மாதிரி அவன் கூட கல்யாணமும் நடக்காது, பணக்கார வாழ்க்கையும் உனக்கு கிடைக்காது. அதை மனசில் வச்சுட்டு நடந்துக்கோ. ஐயோ, இவ செஞ்சாலும் செஞ்சிருவா. மதுவை விட இவகிட்ட தான் நம்ம உஷாராக இருக்கணும். என்ன புரிஞ்சுதா நான் சொன்னது? என்னடி என்னை பிளாக்மெயில் பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறியா? பண்ணு, ஒரு நாள் என்கிட்ட சிக்குவீங்க, அன்னைக்கு இருக்கு உங்கள் 2 பேருக்கும் கச்சேரி. ஏய், உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ பொடி. அவளை தப்பாக பேசினதுக்கு எந்த எதிரா? அவளை கார் ஏற்றுனது என் பாய் ஃப்ரெண்டு தான் தெரிஞ்சுதுன்னா அவ்வளோதான், எல்லாத்தையும் சொல்லி என்னை ஜெயிலுக்கே அனுப்பிடுவா. இவகிட்ட கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும்ப்பா. ஓடுறியா? ஓடுறி, எவ்வளோ தூரம் ஓடுறியோ ஓடு, உனக்கு இருக்கு ஒரு நாள். இன்றைக்கி இப்போ எல்லார்ட்டையும் சொல்லிடணும் தான் என் மனசு துடிக்குது. ஆனால் நீ நடுவில் புந்து எப்படியாச்சும் கெடுத்துடுவேன். எல்லா ஆதாரமும் கையில் கிடைக்கிறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் நான் உன்னை சும்மா விட்டுற மாட்டேன் நித்யா. உனக்கும் கவின் சாருக்கும் என்ன நடந்தாலும் சரி, உனக்கும் கவின் சாருக்கும் கல்யாணத்தை நான் நடக்க விடவே மாட்டேன் நித்யா. என்ன ஏதோ தனியாக பேசணும்னு சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, உங்ககிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. அப்படி என்ன விஷயங்க? அது தாங்க எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ அப்படி சொல்ல முடியாத விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்ல கஷ்டப்படுறீங்க? விட்டுருங்க, சொல்ல வேணாம். ஐயோ, என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? கண்டிப்பாக அதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணுங்க. நீங்கள் தானே அது முக்கியமான ஆள். எங்க முக்கியமான விஷயம்ன்றீங்க, முக்கியமான ஆளுன்னு வேற சொல்கிறீங்க. ஒன்று சொல்லுங்க, என்ன விடுங்க, நான் கிளம்புறேன். ஃப்ரெண்டு கவிதாவை நான் லவ் பண்ணுறேங்க. அவங்களுக்கும் என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. இதில் நான் என்னங்க பண்ண முடியும்? பண்ண முடியுங்க, கண்டிப்பாக பண்ண முடியும். அதை எப்படி தானே கேட்குறீங்க? இப்போ நான் அவங்க ஃப்ரெண்டை லவ் பண்ணுறேன், அவங்களுக்கும் என் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நான் அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்க மாதிரி ஒரு ஆக்டிங் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களுக்கு பொசிஷனஸ் ஆகும்ல, அதில் அவங்க லவ் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. ப்ளீஸ் இந்த ஹெல்ப் மட்டும் எனக்காக பண்ணுங்களேன். ப்ளீஸுங்க, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. என் வாழ்க்கையே உங்கள் கிட்ட தாங்க இருக்குது. இல்லை, அவளுக்கு உங்களை பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி இதுக்கு ஒத்துக்க முடியும்? அதுக்கு தான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போ நான் பார்க்கில் உங்கள் கூட க்ளோஸாக இருக்க மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். அதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கோவப்படுவாங்களே உங்கள் மேலே. அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். எது? நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? இல்லைங்க, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தாங்க. ப்ளீஸுங்க, நான் பாவமாக இல்லையா என்னை பார்த்தா? என்ன பார்க் ஃபுல்லாக தேடினேன், இங்கே தான் நின்று பேசிகிட்டு இருக்கியா? ஆ சரிங்க, ஓகே தான். இப்போ இவன் என்ன சொன்னா? இவன் சீரியன்னு சொல்கிறா. ஒருவேளை ஐ லவ் யூ சொன்னதுக்கு சீரியஸ் சொல்கிறாளோ? ஐயோ, என்ன சொன்னான்னு தெரியலையே. உங்கள் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க பாருங்க, என் பக்கத்தில் வந்து நில்லுங்க. பக்கத்தில் வந்து நிற்கணுமா? வண்டி அடி மாப்பிள்ள இருமே இருக்குடி உனக்கு. சரி, என் பக்கத்தில் வந்து நில்லுங்க, நீங்கள் தானே ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னீங்க. ஏங்க இவ்வளோ பக்கத்தில் நின்று கண்டிப்பாக கோவப்பட தானே செய்வா? அதாங்க எனக்கும் வேணும். ப்ளீஸுங்க, கொஞ்சம் அமைதியாங்க. என்ன இவன் மூஞ்சி நார்மலாக தானே இருக்கு? அடி பைத்தியம், நல்லா நடிப்பேன் பிரியாணிலாம் வாங்கி தின்னல, மூஞ்ச மாத்தடி, மூஞ்ச கோவமாவை. என்ன சொல்கிறாங்க? ஓ, மூஞ்சி கோவமா இருக்க சொல்கிறேன். ஐயோ, மூஞ்சி கோவமா இருக்கணும். அதோ மாற்றிடுறேன். இவ்வளோ பெரிய பார்க்கில் உனக்கு இடமா இல்லை, தள்ளி நின்றீங்க அவன்கிட்ட இருந்து. ஏய் மது, இவ்வளோ பெரிய பார்க்கில் உனக்கு இடமா இல்லை?
தள்ளி நின்று அவர்கிட்ட இருந்து. கேளுமா என் மனசுல இருக்கிறத அப்படியே கேட்ட. நீ நல்லா இருப்ப. கேளு இன்னும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேளு அவளை. ஏன் கவிதா, எனக்கு பிடிச்சது நான் நிற்கிறேன், இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, என்ன நடிப்புடா. இந்த மூஞ்சிக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து நடிக்க சொன்னதுக்கு பேசாம இந்த பொண்ணே நடிக்க சொல்லியிருக்கலாம் போல இருக்கு. நல்லா நடிக்குதே. என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல இவ்வளோ இடம் இருக்கு, தள்ளி நிற்காம ஒட்டிட்டு நிற்கிறியே, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க, அதுக்காக தான் சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓ அப்படியே கவிதா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு. ஐயோ, தலையில் இந்த பேண்டேஜ் எங்கடி காணோம்? அதுவா, வர வழியில் கலந்து விழுந்துச்சு, சரி இந்த ஹஸ்பண்டை போட்டு வந்துட்டேன். ஓகே வழியெல்லாம் எதுவும் இல்லைல்ல இப்போ? ஆஹா, அதெல்லாம் இல்லைடி, நார்மலாக தான் இருக்கு. அடியே சோடாப்பட்டி, உன்னை சண்டை போட சொன்ன நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. மூஞ்சியை பாரு, மூஞ்சியை நல்லா பிரியாணி தின்னும் போது மட்டும் ஈன்னு பல்ல காட்டி நான் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவேன்னு சொன்னல. ஒழுங்கா சண்டை போடு, இல்லைன்னா அவளை பிரியாணியில் விஷத்தை கலந்து கொடுத்துருவான் உனக்கு. ஐயோ, திட்டுறானே, என்னமோ திட்டுறான், என்ன சொல்லி திட்டுறான்னு தெரியல, என்ன பண்ணுறது? ஏண்டி இன்னும் நீ 4 கேள்வி கேள்வின்னு பார்த்தா அவளை உட்காந்து நல்லா விசாரிச்சுட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை அவங்க 2 பேரையும் தள்ளி நிற்க வச்சிரு, இல்லைன்னா உனக்கு ஆஃபீஸில் வேலை கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது மது, தள்ளி இல்லை அவ்வளோதான். அதான் ஏன்னு கேட்குறேன். கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க உண்மையை. என்ன உண்மை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளி நில்லுங்க அவ்வளோதான். முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? முடியாதா? அதோ பாரு. ஏய், ஏன்டி என் கையை பிடிச்சி இழுக்கிறேன்? ஏய் கவிதா. ஐயோ கவிதா, என்னடி ஆச்சு? தள்ளி நில்லுன்னு என்ன சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு நீ கீழே வந்துட்டேடி கவிதா, நான் என்ன பண்ணுவேன் இப்போ? ஏய், என்னை தூக்கி விடுங்கடி. உட்காந்து என்னமோ எக்ஸிபிஷனை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க, கால் வலிக்குதுடி, தூக்கி விடுங்க. ஆனா ஒரு பிளேட் பிரியாணிக்கு இந்த அளவுக்கு ஆக்டிங்கை நான் எதிர்பார்க்கல கவிதா உங்ககிட்ட இருந்து. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ தான், பட் வட்டு. கவிதா, இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாதம் உங்களுக்கு சம்பளத்தில் 20% எக்ஸ்ட்ரா ஹைக்கு. என்ஜாய். அவன் பிரச்சனை பேசுறீங்க, தயவு செஞ்சு யாருன்னா என்னை தூக்கி விடுங்கடா, என்னால் எழுந்துக்க முடியல.